முசிறி தொட்டியம் அடுத்த காட்டுப்புத்தூர் பகுதியில் சூறாவளி காற்றினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தமிழக அரசு உடனடி நிவாரணம் வழங்க வேண்டும். விவசாய முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் பாலசுப்ரமணியன் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். திருச்சி மாவட்டம் தொட்டியத்தை அடுத்த காட்டுப்புத்தூர் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நேற்று முன்தினம் சூறாவளி காற்றுடன் மழை பெய்தது. இதில் சீலை பிள்ளையார் புத்தூர், ஸ்ரீராமசமுத்திரம், காடுவெட்டி என் புத்தூர், அரசலூர், பாலசமுத்திரம், மணமேடு, சீனிவாசநல்லூர், ஒன்னியூர், ஸ்ரீராமசமுத்திரம், சின்ன பள்ளிப்பாளையம், பெரிய பள்ளிப்பாளையம் ஆகிய பகுதிகளில் சூறாவளி காற்றினால் சுமார் 3 லட்சம் வாழைகள், வெற்றிலை கொடிகள், தென்னை மரம் உள்பட விவசாயிகள் பயிரிட்ட அனைத்து பயிர்களும் சேதம் அடைந்தது. இதனை விவசாய முன்னேற்ற கழக மாநில பொதுச் செயலாளர் மோகனூர் கே. பாலசுப்ரமணியன் நேரில் பார்வையிட்டு விவசாயிகளுக்கு ஆறுதல் கூறிய. மேலும் இப்பகுதி விவசாயிகள் வாங்கிய கூட்டுறவு கடன்களை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். மேலும் விவசாயிகளுக்கு இலவச உரம், வாழை கன்றுகள் வழங்க வேண்டும். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தமிழக அரசு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். இந்த நிகழ்ச்சியில் விவசாய முன்னேற்ற கழக அரசியல் உயர்மட்ட தலைவர் கே. ராமசாமி, நாமக்கல் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட செயலாளர் எம். முத்தரசன், விவசாய முன்னேற்ற கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் எஸ். மாதவன், விவசாயி காடுவெட்டி ராஜமாணிக்கம் உள்பட பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். ஆனால் தற்போது ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் குறைந்தபட்சம் ஒரு ஏக்கர் ஒன்றிற்கு 1.5 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது. ஆகவே மாண்புமிகு தமிழக முதல்வர் உடனடியாக இதில் சிறப்பு கவனம் செலுத்தி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் கூட்டுறவு கடனை உடனடியாக இந்த பகுதியில் வாங்கிய விவசாயிகளுக்கு கூட்டுறவு கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும். உரம் உடனடியாக மீண்டும் அவர்களுக்கு புதிதாக பயிர் செய்வதற்கு உரம் மானியம் வழங்க வேண்டும். அதற்கு தேவையான வாழை கன்றுகளை இலவசமாக வழங்க வேண்டும். மேலும் நாமக்கல் இந்த தொட்டியம் பகுதியில் மட்டுமல்ல, தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் நேற்று முன்தினம் அடித்த சூறாவளி காற்றினால் கடுமையான விவசாயிகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக விவசாயிகளுடைய தண்ணீர் பற்றாக்குறை பெருமளவில் இருக்கின்றது. தமிழகம் பூராவும் விவசாயிகள் தண்ணீர் பற்றாக்குறையால் விவசாயிகள் பெருமளவில் பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவே தமிழகத்தை உடனடியாக வறட்சி மாநிலமாக அறிவிக்க வேண்டும். வறட்சி மாநிலம் அறிவித்து மத்திய அரசு உடனடியாக தேவையான நிவாரணத் தொகையை மாநில அரசுகளும் உடனடியாக விவசாயிகளுக்கு வழங்குவதற்கு முன்வர வேண்டும். அதே போல காவிரியில் தண்ணீர் வராத காரணத்தால் இந்த பகுதியில் விவசாயிகள் வாழை மிக பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்நாடகா துணை முதல்வர் அவர்கள் தொடர்ந்து தமிழகத்திற்கு தண்ணீர் கொடுக்க மறுத்து வருகிறார். ஆகவே தமிழக முதல்வர் உடனடியாக கர்நாடக முதலமைச்சருடன் தொடர்பு கொண்டு காவிரி ஆணையத்தினுடைய தீர்ப்பின்படி தண்ணீர் பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தவறும் பட்சத்தில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து தமிழகத்திற்கு தேவையான தண்ணீரை பெறுவதற்கு தமிழக முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். கே. பாலசுப்ரமணியன், விவசாய முன்னேற்ற கழக மாநில பொதுச் செயலாளர்.